So hi, hello guys, welcome to the channel of Boy on Windows. So நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு செம கேம் விளையாட போறோம் கைஸ். இது என்னன்னா ஒரு டைக்கூன் கைஸ். டைக்கூன்றது நம்ம ஒரு இடத்த வந்து கட்டுறது பேர் தான் டைக்கூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்க ரேஞ்ச் டைக்கூன் கைஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ரேஞ்சே கட்ட போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம போகலாம். ஓகே ஃபர்ஸ்டே பாருங்க கைஸ், இந்த இடத்துல நிறைய ரேபிட்ஸ் எல்லாம் போகுது. ஸோ நம்ம ரேஞ்ச் கட்ட போறோம். ஸோ வாங்க நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் கைஸ். பாத்வேவை பாண்ட் ஃப்ளோர். ஓகே கேஷ் கலெக்டர் இப்போதான். ஸோ இங்கேருந்து வர கேஷ் எல்லாம் வச்சு தான் வந்து கைஸ் நம்ம இதெல்லாம் பண்ணோம். ஸோ கன்வேயர் கைஸ். ஸோ பாருங்கள் நம்ம போக பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் ஸ்ட்ரைக்கணும் பார்த்தீங்கன்னா இதாகிட்டு. ஸோ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே பாருங்கள் இப்போ 800 வந்துச்சு பார்த்தீங்களா. என்ன கைஸ் ஆட்டோ கலெக்டர் ஒன்றுமே வரல. ஓ ஓகே என்ன ஒன்றுமே வரல கைஸ். ஓ இன்னும் ஏதாவது இருக்கா $0? ஆமாம் கைஸ் அதனால தான் எதுவும் வரல. இப்போ ஏறுதா என்னன்னு பார்ப்போம். இல்லைன்னா இப்போவும் ஏறலைன்னா இன்னும் ஏதாவது $0. இப்போ ஏறுது கைஸ். இதெல்லாம் பாருங்கள் 450 500 கைஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஸோ 180க்கு எதுவுமே இல்லையா? ஓ இது 4K வாங்க கைஸ். என்ன கைஸ் ரொம்ப அதிகமான விலையாக இருக்குது. இது 800 சொல்லியிருந்தாங்க. திருப்பி போய் கலெக்ட் பண்ணாமா அதை பாருங்களேன். இங்கே ஓ ரேபிட்லாம் இருக்குது கைஸ். ஓ இங்கே என்னது இங்கேருந்து கலெக்ட் பண்ணலாமா? ஸோ அதுலேருந்து தான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல காசு ஏறுதா? ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. ஸோ 460 வந்துச்சு. இதுலேருந்து ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ கரெக்டாக பண்ண முடியுது. செம்ம கைஸ். ஓகே நான் டக்கு டக்குன்னு போய் எடுக்கணும். ஓகே நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஏறட்டும். அது வரைக்கும் நம்ம என்னென்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ பாருங்கள் கைஸ் ரொம்ப பெரிய ராஞ்ச் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது கைஸ். ஐ திங்க் எபிசோடாக போடணுமா எனக்கு தெரில. அது ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். அதுவும் இல்லாமல் இந்த காசு வேறு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகவே இருக்குது. சப்போர்ட் இதை முதல்ல முடிச்சிடலாம். அப்போ ஓ சப்போர்ட்ஸ்னால் இதுவா? நான் ஏதோ இதுன்னு எதாவது நினச்சேன். ஷவல் ட்ராப்பர்னு எதுவும் இருக்குது. ஸோ இங்கே எதோ வருது. இதெல்லாம் பாருங்களா 1K இருக்குது கைஸ். ஓகே ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க கைஸ். ஷேரும் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பெல் ஐக்கானே ஹைப் பண்ணிடுங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம திருப்பி போய் கலெக்ட் பண்ணலாம். என்ன கைஸ் ரொம்ப ஸ்லோவாகிடுது கைஸ். ரொம்ப ஸ்லோவாகிடுது உண்மையாக சொல்கிறேன். இல்லை எவ்வளோ ஆகுது? 10 40 ஓ 20 ஏறுது கைஸ். ஸோ இதுக்கெல்லாம் 5000 போடணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் போய் குடிச்சிருக்கீங்கன்னா வெளியே ஏதோ இருக்கே, வெளியே என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ மற்றவங்க தான் காரு அந்த மாதிரிலாம் இருந்தால் மற்றவங்க ரான்ச்சை போய் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் மண் பாத்திரம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்களேன் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்களேன் காசு 5K 35K ப்ளஸ் 100K ப்ளஸ் 500K ப்ளஸ் 1 மில்லியன் ப்ளஸ் கைஸ். 1 மில்லியன் ப்ளஸ் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரான்ச்சே முடிச்சதா அர்த்தம். ஸோ வந்து இப்போ இன்னும் 5K கூட வரல கைஸ். வேஸ்ட்டு நம்ம. இங்கே பாருங்கள் அந்த மேலே 420 இது இருக்கா, அது கீழே பாருங்கள் இன்கம் வந்து $10 per second இருக்குது. இங்கே 2020 ஏறுது. ஓகே 500 இருந்துச்சு கைஸ். ஆமாம் இப்போ 900 இருக்குது. நம்ம பொறுமையாக இது பண்ணணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணணுமா? எக்ஸ்பேண்ட் பார்த்து 4K வேணாம். அது அதான் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 1K இருக்குது கைஸ். நம்ம அப்படின்னா இது பண்ணிடலாம். ஷவல் ட்ராப்பர் சூப்பர். நம்ம பாருங்கள் இன்னும் இப்போ பாருங்கள் 35 இது ப்ளஸ் பர் இன்கம்மே இப்போ பாருங்கள் செம்மையாக ஏறும் பாருங்களேன். ஐயோ இது வேறு ரீபர்ட்ஸ்னு வருது. என்ன கைஸ் இது மியூசிக்கு பாப்அப்ஸ்னு ஏதோ காட்டுறாங்க. அது என்ன புரியல. ஸோ அப்புறமா இந்த சைடு ஒரு ஃபுல் வாஸ்டான ஒரு இடம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு வாஸ்டான ஒரு இடம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னே புரியல எனக்கு சத்தியமா. இதெல்லாம் என்னன்னு பார்த்தல. இது என்ன கானு $0 போட்டிருக்கு. ஓ ஓகே பாருங்களேன் ஃபுல்லு கான்லாம் வந்துருச்சு. வாவ் இது என்னது ஃபென்ஸா? இருங்க கைஸ் நம்ம இதுக்கு அதாவது ஃபென்ஸ் போடணும். இது பின்னாடி என்ட்ரி இருக்கா? எதுவும் இல்லை. அப்போ ஃபுல்லாக நம்ம அப்படி போயிட்டு தான் வரணும் போல இருக்குது. இப்போ கேஷ் கலெக்ட் பண்ணணும்னா பாருங்களேன் அங்கே கலெக்ட் பண்ணால் இங்கே போயிட்டு வரணும் கைஸ். சரியான தொல்லையாக இருக்கும் அது. ஸோ வெயிட் பண்ணுங்க நம்ம இங்கே முடிச்சிடலாம். உள்ளெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஐ திங்க் அங்கே முடிக்கலான்னு இருக்கேங்க கைஸ். இப்போது ஸோ இந்த இடத்துலையும் போட்டிருக்காங்க ஃபென்ஸுன்னு. 750 கைஸ்.
சரியான காசு போல 750. ஓகே ஸோ இப்போ பாருங்க ஐ திங்க் நம்ம 5K ஓகே இப்போ ஒரே நிமிஷம் கைஸ் இது என்னது உள்ள அது உள்ள ஏதோ இருக்கு ஓ இது கோல்டன் ஓகே இது ஏதோ ரோபக்ஸு ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ் நம்ம போய் இப்போ திருப்பி காசு பாருங்களேன் இந்த முயல்லாம் வரப்போகுது அது நம்ம ஏதாவது பான் ஏதாவது பண்ணணும் எவ்வளோ இருக்குது 2. ஓகே கைஸ் இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கு நிறைய ஏற ஆரம்பிச்சிருக்கு பான் லைட்ஸ் மேலே போட்டலாம் அதுக்கப்புறம் இங்கே 1.5 பக்கெட் ட்ராப்பர் ஓகே நம்ம பாருங்க இப்போ திருப்பி இன்கம் ஏறிச்சு பாருங்க 105 per second கைஸ் வா எப்படி ஏறுது பாருங்க டக்குன்னு 1.3K வந்துச்சு பாருங்க எவ்வளோ 500 கைஸ் இந்த பேரல்ஸ்லாம் வந்து சும்மா டிசைனுக்கு போடுவாங்க இது வந்து 1K வெயிட் பண்ணுங்க இப்போ கலெக்ட் பண்ணோடனே 1K வரும் இது என்ன டோர் க்ளோஸ் ஆகுமா ஒன்றும் ஆகாது இது வந்து திருப்பி இது பானுக்கு ரூஃப் ஆனவங்களும் ரூஃபே போடல கைஸ் போகலாம் அதை போட்டு வரலாம் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் ஸோ மேலே பாருங்கள் பக்காவான ரூஃப்லாம் போட்டு நம்ம பானை தான் இப்போ தான் கம்ப்ளீட் இது உள்ளே எனக்கு என்ன விருப்பம்னா ரேபிட்ஸ் வந்து ஏதாவது பண்ணிடுமான்னு தான் ஒரு எவ்வளோ அதுக்கு தேவை 4Kவா ஓ டேம் கைஸ் இது ஸோ அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இந்த 4Kலாம் நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம காசுலாம் ஏறும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்ப்போம் கைஸ் இந்த இடத்துல எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை போட்டு போடுறோம் அங்கே தான் போகுது எதுவும் கொடுக்கலையா இங்கே வேறு ஏதோ பள்ளம் இருக்குது பள்ளத்தில் விழுந்தால் திருப்பி வரவே முடியாது கைஸ் ஆனால் நான் போனேன்னா என்ன கைஸ் அப்போ நம்ம உள்ளே அதுதான் முடிக்கணுமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்போ தான் ஏதாவது வரும் போல் நம்ம ஃபஸ்ட்டு 4K கலெக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணேன் ஏன்னா அந்த பார்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் அடுத்து என்ன பண்ணணும்னு காட்டும் அது எவ்வளோ வந்திருக்கோன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஓகே 3K வந்துச்சு கைஸ் வாங்க நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் திருப்பியும் புஷ்ஷா இது என்னது 5K புஷ்ஷு ஃப்ளவர் பெட்டு புஷ்ஷா நம்ம இது பண்ணலாம் அதுக்கப்புறம் இது பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இது வாய்ப்பு இல்லை திருப்பி போய் நம்ம காசு தான் கேஸ் கலெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பேண்ட் பட்டன் வந்துச்சு பாருங்களேன் ஓகே அதுக்குள்ளே 3.4K கேஸ் 1.2K தான் கேஸ் இந்த பார்த்து நம்ம ஆப்பிள் ட்ரீலாம் இருக்குது ஆனால் ஆப்பிள் ட்ரீ 6K போட்டிருக்கு 10 ரூபா தான் கைஸ் இருக்குது 10 ரூபா வச்சு இங்கே ஏதோ ஒன்று கட்ட முடியும்னு நினைக்கிறேன் பென்ஸா அதுவே 800 ரூபா கைஸ் ஓகே 6K வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் ட்ரீஸ் கட்டலாம் பட் அது அவ்வளோ காசு இல்லை ஸோ நம்ம கடைசியாக தான் கட்டணும் ஓகே இது போட்டாச்சு அடுத்தது இந்த இங்கே ஒரு ஃபென்ஸ் கைஸ் அப்புறம் இந்த சைடு இல்லையா அந்த சைடு எதுவும் இல்லை போல் அப்புறம் இந்த இடத்துல 600 ஏதாவது இருக்கா இல்லை கண்டிப்பாக இருக்காது கைஸ் நான் எதுக்கோ போய் ஆப்பிள் ட்ரீ வேறு இங்கே இருக்காமே அதெல்லாம் வேறு நம்ம பிளான் பண்ணுங்க கைஸ் ரொம்ப பெரிய வேலை தான் இந்த ரான்ச்சு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில ஸோ அதுவும் பாருங்களேன் ஒரு நைட்டு வேறு ஆயிடுச்சு ஸோ அது ஒரு சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் கைஸ் அது கொஞ்சம் அந்த மாதிரி ஸோ நம்ம இந்த 2 புஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த பார்த்தே இனிமேல் போகாதா நைஸ் ஸோ வேறு விழுப்பாங்க நைட் மேலே பாருங்க கைஸ் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது கைஸ் அந்த மேலே பாருங்கள் அந்த மூணோட இந்த ஸ்டார்ஸோட இதை பாருங்கள் இந்த ஒரு வியூ பாருங்கள் இந்த ஒரு வியூ அந்த 3 அந்த ஸ்டார்ஸ் பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இது என்னது 1K பட் நம்மகிட்ட இப்போ அவ்வளோ காசு இல்லை ஸோ நம்ம போய் பார்ப்போம் எவ்வளோ இருக்குது 11,000 டேம் ஆனால் நான் இப்போ வந்து அந்த ஆப்பிள் ட்ரீலாம் ஒன்றும் பிளான் பண்ண போதில்ல ஸோ இதுக்கு தான் கைஸ் நான் சொன்னேன் அங்கே அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்பேண்ட் பார்த்து வந்துச்சு வாங்க டக்குன்னு பண்ணலாம் ஐயோ காசு இல்லை பெஞ்சா இங்கே பாருங்க ஒரு லேம்ப் இருக்கு வா நைஸ் நல்லா இருக்கு அந்த லேம்ப் இன்கம் வந்து 105 per second தான் இருக்கு இன்னும் கூட அது இன்னும் ஓகே கைஸ் பாருங்க சன்ரைஸ் எங்கே காட்டுது சன்ரைஸ் வேறு எங்கன்னே தெரில தான் ஆகிட்டு இருக்கு போல் சரி அது வாட்ட ஆகட்டும் நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் ஸோ பெஞ்சுன்னு தான் நினைக்கிறேன் பெஞ்சு தானே ஆமாம் அப்புறம் ஹேர் ஸ்டாக்ஸ் திருப்பி எக்ஸ்பேண்ட் பார்த்துக்கு 18Kவா கைஸ் முடிச்சிருவாங்க போல கைஸ் அவங்கள இது உள்ளதான் ஏதோ ஒன்று காட்டுது 18Kன்னு இது உள்ள இது காட்டுது இப்போ இது பண்ணணும் என்னது இது இந்த 4K தான் பண்ணிட்டான்
ஓகே 155. ஓகே சாம் சூப்பர். சரி டேமுக்கு சாம்னு சொல்லிட்டேன், ஏதோ நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓ ஆப்பிள் ட்ரீ பண்ண சொல்கிறாங்க. அவள் தான் ஆப்பிள். இது எவ்வளோ 27K-வா? அந்த அந்த பார்த்து எவ்வளோன்னு பார்த்துடலாம். இதுவும் 17K கைஸ். அவள் தான். இந்த ஒரு கிராப் மட்டும் தானே இந்த இடத்துலலாம், அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பரவாயில்லையே, நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் வளர்த்து நம்ம ஃப்ளவர்ஸ் மேலே குச்சி போகலாம் போல, நல்லா இருக்கு. ஓகே இப்போ நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். 7K வந்துடுச்சு கைஸ். வாங்க நம்ம போய் அந்த ஆப்பிளில் பண்ணலாம். ஆப்பிள் ட்ரீ. இது இன்னொரு ஆப்பிள் ட்ரீயா? இது எவ்வளோ? இது 7K கைஸ். போட்டு தாக்குறாங்க நம்மள. பட் இன்கம் பாருங்கள் ஏறிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் வந்து நம்ம சேல் பண்ணுவோம், நல்லது தான். ஸோ சீக்கிரம் எடுத்து பாருங்களேன். ஒரு 4K வரட்டும் கேஸ். அது வரைக்கும் நம்ம என்னென்னு பார்த்தோம். 27Kன்ற போது அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கம்மியாக தெரியல அவங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈஸியாக 3K அடிச்சுட்ருக்கோம்ல. 3K என்ன 5K அடிச்சுட்ருக்கோம். இப்போ 5K முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிமே 35K கைஸ். 35K வரணும். அதுக்கு நம்ம அந்த 27K பண்ணோம்னா அதுக்கு நம்மளுக்கு 35K வரணும். ஓகே வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம் கைஸ். வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்குள்ளே 3.K வந்துச்சுன்னா ஓகே. 10K இருக்குது கைஸ். இப்போது அங்கே இன்னொரு ஆப். இப்போ பாருங்கள் ஆப்பிள் போனால் இன்கம் ஏறும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் 205. வாவ். இது எவ்வளோ? 8K. சரி சூப்பர். வாங்க நம்ம இப்போ பண்ணலாம் அதை. 8K. ஐயோ அதுக்குள்ளே 7K வந்துருச்சு கைஸ். இப்போ எடுத்தோன்னா 8K வந்துடும். ஆமாம் சூப்பர். ஓகே கைஸ் போக பார்த்தீங்கன்னா செம்மையாக போயிட்டுருக்கு. இன்னொரு ஆப்பிள் ட்ரீயா? அது எவ்வளோ? 10K-வா? அது 230 பர் செகண்டு கைஸ். நம்மளோட இன்கம் 230 பர் செகண்டு. நல்ல இன்கம்மா. ரியல் லைஃப்லலாம் இந்த மாதிரி சம்பாதிச்சா செம்மையாக இருக்கும். 4K வந்திருக்கு. 5ல் எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தது இன்னும் ஒரு 5 வரணும். ஈஸியாக வந்துடும். எனக்கு பாருங்களேன் போயிட்டே இருக்கு பாருங்க. அவ்வளோதான். ஒரு 7 வாட்டி நவுத்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போயிடுது ஈஸியாக. சீக்கிரம் கமான். ஓகே 3000 வந்து எடுத்துக்கலாம். இப்போ 2K வந்து ஏன் சொல்கிறேன்னா ஈஸியாக வந்துடும். 2Kலாம் சீக்கிரம் வந்துடும். 10.9K. பட் ஆனால் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். 11.5K கைஸ். ஓகே சூப்பர். ஐயோ பாஸ்கெட் மேலே விட்டேனே. இதான் லாஸ்ட்டு ஆப்பிள் ட்ரீயாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்துலாம் கிடையாது. ஆமாங்க கைஸ் அதான் லாஸ்ட் ஆப்பிள். 255 பர் செகண்ட் கைஸ். வாவ் நைஸ். ஆஹா இது பார்த்து தானே. இந்த பார்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. 10K. ஓகே இது 10K தான். அதெல்லாம் 17. இது 27K கைஸ். ஓகே 8.1K வந்துடுச்சு. பட் டக்குன்னு வந்துடும். இது இல்லாமங்களேன் இதனாலேயும் நம்ம இன்கம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. என்னென்னா இது என்னது? இது பெட்ரோல் கைஸ். பெட்ரோல் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. பெட்ரோல். இது கார்டனிங் சம்மந்தப்பட்ட. இது வந்து அந்த கார்ன். ஸோ சம்மரில் கார்னு அதெல்லாம் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆப்பிள் பிஸ்னஸும் புதுசாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல ஒரு பார்த்து வேறு. அது ஆரஞ்சு ட்ரீயா? என்ன கைஸ் போட்டு தாக்குறாங்க நம்மளை. இங்கே 2.K இங்கே ஏதோ ஒன்று காட்டுது. என்னென்னு போய் பார்ப்போம். ஃபென்ஸு. ஓகே ஃபென்ஸ் நம்ம பண்ணலாம் ஈஸியாக. அடுத்தது அங்கே ஒன்று காட்டுது. அது என்னன்னு தெரியலையே. ஐயோ அது பார்த்து கைஸ். அது பார்த்து சத்தியமாக பார்த்து. அந்த பார்த்து 17K வரணும். அது நம்ம ஒரு ஆரஞ்சு ட்ரீ நட்டுட்டு போயிடலாம் போல. ஆனால் ஆரஞ்சு 20K கைஸ். இப்போதான் 10K வந்திருக்கு. 7K வரணும். 7Kன்றது 17,000 நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது என்னது? மணி ட்ரீயா? வாவ். ரோபக்ஸ் வேணுமே. ரோபக்ஸ் இல்லாமல் தான் இவ்வளோ நாள் ஆடிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோபக்ஸ் வச்சுருக்க மாட்டீங்க. இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ரோபக்ஸ் வச்சுருப்பாங்க. ஐயோ காசுலாம் பார்த்தீங்களா நம்ம பக்கமாக ஓடி வருது. ஸோ அந்த மாதிரி தான் கேஸ் நம்மளும் லைஃப்பில் இருக்கணும். இப்போ காசு கீழே வருது அப்படியே ஓடி வந்து இப்படி ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். 17K வந்துச்சு. ஆனாலும் நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பேக்கப் 20K வரட்டும்னு. ரீபர்ட்ஸ்ன்னு இது பக்கத்தில் போனாலே வருது. பக்கத்துலேயே போகக்கூடாது போல. ஒரு 20K வந்துட்டு இருக்கோம். ஆமாங்க 21K வந்துச்சு. வா சரி நம்ம போய் இது
இதான் 20 ஆரஞ்ச் ட்ரீ தான் 20K-வா? நான் இது 20K நினச்சிட்டு இருக்கேன். எக்ஸ்பேண்ட் பாத் அப்புறம் திருப்பி எக்ஸ்பேண்ட் பார்த்தா 31K. இப்போ நம்ம ஹேர் ஸ்டாக்ஸு ஃபார்மருக்கு ஏதோ சாலின்னு ஒன்று இருக்குது. நம்ம முதல்ல பெஞ்சை முடிச்சிடலாம். இது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இது முடிச்சிடலாம். ஈஸி இப்போ அது அங்கே ஏதோ லேம்புன்னெலாம் போட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணலாங்க. இப்போ வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வரைக்கும் 255 per second தாங்க. நம்ம ஒரு ஆரஞ்ச் ட்ரீ நட்டால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்கம் கொஞ்சம் நெக்ஸ்ட்டாக ஆகும். ஸோ நம்ம டக்குனு ஒரு ஆரஞ்ச் ட்ரீ வேறு போடணும். சரிங்க, நம்ம டக்குன்னு ஒரு ஆரஞ்ச் ட்ரீ போடலான்னு பார்த்தா இப்போ தான் நம்மக்கிட்ட 9K இருக்குது. நம்ம முதல்ல 10K-வா கலெக்ட் பண்ணி போயிடலாம். சரி வாங்க, இப்போ ஃபுல்லாக இது முடிச்சிடலாங்க ஈஸியாக. நான் இப்போ அந்த சைட் போகுதில்லை, இந்த சைட் தான் முடிக்க போகிற போல. ஃபார்மர் ஸ்டாலின்னு ஒன்று இருக்குது. என்னென்னு போட்டு பார்க்கலாம். ஆஹா ஓகே, ஒரு பிஸ்னஸ் நம்ம தொடங்கிட்டோங்க. இங்கே ஒரு பிக் ட்ரீ நம்மக்கிட்ட இருக்குது பாருங்களேன். வாவ் கைஸ், இவ்வளோ என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கும் போது கண்டிப்பாக கைஸ் நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்கும். பட் இந்த அனிமல்ஸ்லாம் பட் ட்ரீஸ்க்குலாம் வந்து நிறையா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். நம்ம தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம். எவ்வளோ இருக்குது? 9.4K வந்துருச்சு கைஸ். நம்ம அப்போ எக்ஸாக்டாக 900K வந்திருக்கு போல். 9000K வந்திருக்கு போல். $9,000K. ஓகே, பெஞ்சு இது ஃபுல்லாக முடிச்சிடலாங்க ஈஸியாக. இது ஒரு புஷ்ஷுக்கெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணோம். இங்கே ஏதோ இப்போ தான் கைஸ் புதுசாக இதுக்கு ஏதோ பிஸ்னஸ் தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், எக்ஸ்பேண்ட் பார்த்து எவ்வளோ 18K கைஸ். டேம் கைஸ், இது அவ்வளோதான். நான் ஃபுல்லாக அந்த சைடே முடிஞ்சிச்சா? வாவ் கைஸ், எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்களேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருட்டிட்டு வேறு வருது. என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அது 18K கைஸ். 18K-க்காக நம்ம வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த ஆப்பிள் மரத்துலேருந்து விழுந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள்? இந்த 3rd மரத்துலேருந்து அப்படியே அது அந்த ஒரு ஆப்பிள் அப்படியே விழுந்துச்சா திருப்பி அது பாருங்க. அது அந்த இடத்துல இருக்கு. காற்று வருது கைஸ் பாருங்க. நம்ம காற்று கிட்ட தப்பிக்கணும். ஓ இப்போ 17K இன்னொரு 5K வரட்டும் கைஸ். வாங்க, அதுக்குள்ளே திருப்பி போய் ஒரு வாட்டி ரவுண்டு போயிட்டோம்னா 5K வந்துடும். சரி, இது இப்படிதான் போயிட்டு வரணும் இல்லையா? சரி, அதே மாதிரி நம்ம குச்சி காத்துக்கிட்டு வந்து போகலாம். அப்போ அது மாதிரி எப்படியே குச்சி ஓட்டோம் கரெக்டாக 5K வந்துச்சு. எப்படி இதுதான் கைஸ் கேல்குலேஷன், ஒரு அசியூம்ஷன்னு சொல்லலாம். சரி, இங்கே வந்து நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பாத் 18K பண்ணுறோம் மீன்ஸ் மிச்சம் 4K இருக்குது. அது 35K அது. நாங்கள் இதெல்லாம் 1K ஈஸியாக 1K தான் ஊற்றலாம். ஓகே கைஸ், ஒரு 3 பண்ணியிருக்கோம், 4 பண்ணிட்டோம். ஃப்ளவர் பெட்டு. அடுத்தது அங்கே ஏதோ காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னு தெரியலையே. என்ன கம்மி வேலை எப்போ அங்கே அந்த இடத்துல என்ன கைஸ் திடீர்னு எக்ஸ்பேண்ட் பாத் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. நான் அந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பாத்லாம் பண்ணவே இல்லையே. என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்லு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மட்டும். ஐயோ, அதெல்லாம் கம்மி விலையில் இருக்குது கைஸ். எல்லாம் முடிச்சிடலாம் வரல. ஓகே, இது என்ட்ரன்ஸ் கேஸ். இப்போதான் புரியுது. என்ட்ரன்ஸ் பார்த்து கிடையாது, என்ட்ரன்ஸ் தான். முடிக்கல. ஓகே, முடிச்சிட்டோம். என்ட்ரன்ஸே செம்மையாக இருக்குது கைஸ். பாருங்க, இந்த லைட்டோட செம்மையாக இருக்குது. பெஞ்சு அதெல்லாம் போட்டு. அதுவும் இல்லாமல் உள்ளே பாருங்க, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேபிட்ஸ் வர 9K. ஓகே, 10K கலெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? அங்கே தான். அங்கேயா? ஓகே, இது நினச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நம்ம அங்கே தான் போவோம். இந்த இடத்துல பார்த்து தான் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கா. அங்கே பாருங்க, அங்கே இன்னும் நிறையா இருக்கு கைஸ். இந்த இடத்துல தான் இருக்கா? அங்கே ஏதோ இருக்கு, என்னன்னு தெரியலையே. அது எக்ஸ்பேண்ட் பார்த்தா 27K-வா இருக்கும் கண்டிப்பாக. இது 35K ஆமே. வாங்க, அந்த இடத்துல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வேறு வந்துடலாம். இது அதுவும் இல்லாமல் இது ஓடவே முடியல கைஸ். ஷிஃப்ட் இல்லாமல் முடியல. இதில் ஷிஃப்டே இல்லைதான் இதில். இது பிக் ஃபார்ம் பேட்சா. ஆஹா, அடுத்த ஒரு பிஸ்னஸ் போல். ஹியூஜ் ட்ரீ. இது என்னது? பம்கின்ஸ். நைஸ். இது ஹேர் ஸ்டாக்ஸ் 2.5K காட்டுறேன். இது என்ன இங்கே ஏதாவது பண்ணலாம் கண்டிப்பாக. லாங் புஷ் ஈஸி. நல்லாயிருக்கும் லாங் புஷ் போட்டால். ஓகே, இப்போ நம்ம போய் திருப்பி காசை கலெக்ட் பண்ணலாம் கைஸ். நமக்கு ஒரு 5K வேணும் ஈஸியாக. பம்கின்ஸ் வந்து அது பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக 255
பர் செகண்டாக இருக்குது. இப்போ நம்ம கண்டிப்பாக அந்த இன்கம்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றணும். அதுக்கு நம்ம முதல்ல பம்ப்கினை விளைய வைக்கணும். நமக்கு இங்கே ஆரஞ்சு ட்ரீ வேறு இருக்குது, அதை வேறு நம்ம பண்ணுவீங்க. அதை மறந்து போயிட்டேன். ஸோ 20K வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நினச்சா நம்ம ஒரு ஆரஞ்சு ட்ரீ பண்ணலாம். ஒரு ஆரஞ்சு ட்ரீ கைஸ், அது வேஸ்ட்டு. அதுக்கு தான் நம்ம இங்கே இதுதான் பம்ப்கினா. ஓ இது வாட்டர் மேனா, அங்கே பம்ப்கினா. ஸோ வாங்க வாட்டர் மேன் போக்கலாம். நைஸ். ஓகே இங்கே வாட்டர் மேன், அங்கே பம்ப்கின் கைஸ். நான் அது ரெண்டும் ஒரே மாதிரி பம்ப்கின்னு நினச்சேன். இப்போ வாங்க 375 கண்டிப்பாக 400 போயிடும். ஆமாங்க 475 கைஸ், சூப்பராக இருக்குது. தென் அந்த ஒரு சன்ரைஸ் ஆகிற ஒரு நிமிடத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் 275. ஆஹா பம்ப்கின் பாருங்க கைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ 475 per second கைஸ். இப்போ நம்ம இன்கம் இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கோம் பாருங்களேன். ஐ திங்க் கண்டிப்பாக 20K வந்துட்டுருக்கோம். 10K கிராஸ் ஆகிட்ருக்கோம் நம்ம அங்கே போகிறதுக்குள்ள. எவ்வளோ வந்துருக்குன்னு பார்ப்போமா. 20Kவா? என்ன கைஸ் இது 20K கைஸ். இல்லை ஜஸ்ட் நான் அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே 20K. ஸோ இப்போ நம்ம கூடி சீக்கிரம் ஐ திங்க் 35K அடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் கைஸ். கூடி சீக்கிரம் 35K அடிக்க போகிறோம். ஸோ இங்கே அங்கெல்லாம் இன்னும் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இந்த இடத்துலலாம் நான் ரொம்ப காலியாக இருக்கு, நல்லாவே இல்லை. டர்ட்டா ஆஹா காலியாக இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. எக்ஸ்பேண்ட் பார்த்து எவ்வளோ 50K. ஓ நைஸ். லேம்ப்ஸ் கைஸ், ஆடு கைஸ், ஆடு எவ்வளோ 9Kவா. சரி இதெல்லாம் நான் பண்ணேன், இப்போ தான் பண்ணேன். ஆடு பிஸ்னஸா? ஆடு கூறு போட்டு விற்றுருவாங்க கைஸ் ஆடெல்லாம். எப்போ காற்று அப்படியே. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க, இந்த என்விரான்மெண்ட்டை மேட்ச் பண்ணுவேன். நிறைய ரேபிட்ஸ் அங்கங்கே புல் அந்த மாதிரிலாம் வளர்ந்து அந்த கல் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க. இந்த இடத்துல ஐ திங்க் இதுக்குள்ளே வந்து நம்ம வாழ்ந்துடலாம் போல, நல்லாவே இருக்குது. 32K கைஸ், வா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பேண்ட் பார்த்து பண்ணி விட்டு போயிடலாம். இப்போ 5K இருக்குது. ஹேர் ஸ்டாக்கு நேச்சர், இது என்னன்னு தெரியல. நேச்சர்னா ஓ அதுதான் நேச்சர். ஐயோ பூ வந்து வளர்க்குறதுக்கு 4K கேட்டான். 4Kவோ 3Kவோ அதை கேட்டாங்க கைஸ். அதுக்குள்ளே பட் 11K நமக்கு வந்துருக்கு உடனே. ஆனால் இப்போ இது வேஸ்ட்டு சத்தியமாக. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே அங்கே போயிட்டு வந்துடலாம். அவ்வளோ தூரம் பரவாயில்ல. எக்ஸ்பேண்ட் பார்த்து பண்ணாது நல்ல. லாங் புஷ் அது பிக்கு சாயிலா. ஐயோ பிக்கு மாடா. ராக்ஸு இது என்னது, இது டர்ட்டு. அப்புறம் இங்கே லாங் புஷ், அங்கே ஒரு டர்ட்டு. ஸோ நம்ம இதுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு டர்ட் பண்ணுங்களா, அது பார்க்கலாம் நம்ம. ஐயோ இந்த கவுஸுக்குள்ளே ரீபோத் பண்ணுமா? அப்போ வாய்ப்பு இல்லை கைஸ். கவுஸ்லாம் அப்போ வாய்ப்பே இல்லை. பிக்கு சிக்கன் எவ்வளோ? சிக்கன் 5K தான். வாங்க முதல்ல சிக்கனை முடிக்கலாம். அப்போது ஆடு லேம்பு கூட 9K. ஒரு ஆடு 9Kனா அப்போ எத்தனை ஆடு இருக்கும்? ஒரு ஆடு தான் அப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சிக்கன் வந்து 1000னா அப்போ 5 சிக்கன் இருக்குமா என்ன தெரியல எனக்கு சத்தியமா. எக்ஸ்ட்ரா பார்த்து சிக்கன். ஸோ கைஸ் ஆமாம், ஓ 4 சிக்கன் இருக்கா? பரவாயில்ல, ரொம்ப க்ளோஸாக போயிருக்கேன். பட் கவு தான் நம்மளுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்காது கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீபர்த் வேணுமா, வாய்ப்பில்லை. இது என்னது லாக்ஸ் வாங்க போட்டிருப்பலாம். ஃபார்ம் பேட்ச் ஃபென்ஸ் வாய்ப்பு. சன்ஃப்ளவர் கைஸ். ஓகே சன்ஃப்ளவர் பிஸ்னஸ் 520 per second கைஸ். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் போட்டிருக்கோம் இல்லையா. 26K வந்துச்சு, ஈஸியாக பண்ணலாம். என்னது லாங் புஷ். ஓ லாங் புஷ் 3K கைஸ். அந்த ஒரு ஃபென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இங்கே வந்து நம்ம இது போட்டலாம். இங்கே தான் சன்ஃப்ளவர் எங்கேயோ பார்த்தேன். அது வந்து ப்ளூ கலர் தான் கைஸ். ப்ளூ கலர் தான் சன்ஃப்ளவர். எவ்வளோ சன்ஃப்ளவர் பண்ணலாம். 570 per second கைஸ் இப்போது இன்கம். ஸோ நம்ம போய் அந்த முதல்ல லேம்பெல்லாம் இப்போ போடுறாங்க. அது ரொம்ப நேரமாக அங்கேயே வச்சுருக்கேன். அவன் அப்போலேருந்து இதுவாக பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம அப்புறமா பண்ணலாம். இந்த எக்ஸ்பேண்ட் பார்த்து இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இப்போ நான் பண்ண போதே பிளாட்ஃபார்ம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். சிலோ ஓ டேங்கா.
அந்த இடத்துல தான் கைஸ் லேம்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். லேம்புனா கைஸ் அது ஒரு ஆடு சின்ன ஆடு தான் லேம்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் லேம்பு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஆடு இருக்கு பாருங்க 6 போ எவ்வளோ 6 ஆடு 655 கைஸ் per second. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் முடிக்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் நான் வந்து இப்போ ஃபுல்லாக ஆரஞ்ச் ட்ரீ மேலே ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆரஞ்ச் ட்ரீ மேலே முடிச்சு 750 தான் எக்ஸ்பேண்ட் பார்த்து முடிச்சுட்டு போயிடலாமே எப்போது. டர்க்கீஸ் நைஸ். நாங்கள் மேலே இதை முடிச்சிடலாம். டர்க்கி கைஸ் இப்போ தான் கைஸ் முடிச்சேன் 30. வாங்க இங்கே போகிற வழியில் ஒரு டர்க்கி கூப் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ எடுத்துட்டு அப்புறம் மிச்ச காசில் வந்துட்டு 45,000 கைஸ் பண்ண கிட்ட 2 ஆரஞ்ச் டீ நட்டிடலாம் ஈஸியாக. அங்கே போய் நட்டிட்டு வந்துடலாம். 27.5K வந்துச்சு கைஸ். பரவாயில்ல 710 per second வந்துச்சு. ஸோ மிச்சம் 25K வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் போய் அந்த டர்க்கி கூப்பில் போட்டுடலாம். அப்புறம் அங்கே ஒரு டர்ட் இருக்குது. என்ன கைஸ் எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது கைஸ். நான் எந்த சைட் போகிறதுன்னு எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. நிறைய டர்க்கி 830 per second and then it's good. 17 we can do expand path. நல்லா இருக்கு. நல்லா பாத்துலாம் எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். அந்த மட் பாத்து வந்து எல்லாத்துலேயும் போடுறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கிராஸில் நடக்கிறப்பெல்லாம் அந்த பாத்தில் போது ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கைஸ். வாங்க நம்ம போய் அதில் ஒரு ஆப்பிள் ட்ரே பண்ணலாம். நம்மளுக்கு அட்லீஸ்ட் இன்கம் மாதிரி வரும் கைஸ். சூப்பர் 890 830லேருந்து 890 தான் போயிருக்கேண்ணா. 17K வந்துருக்கு. வாங்க அந்த இடத்துல 17K கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். அதில் 15K தானே அந்த பாத்து. அங்கே யாரும் இருக்க மாதிரி இருக்கே. இல்லை யாரும் இல்லை. அந்த பாத்து 12K சரி வாங்க பண்ணிட்டு போயிடலாம். இங்கே எக்ஸ்பேண்ட் பார்த்து எவ்வளோ 6.5K. வாங்க நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா நம்ம ரான்ச்சு. எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்க. ஐ திங்க் பார்ட் 1 பார்ட் 2 கூட போடலாம். 29K கைஸ். வாவ். திருப்பியும் அந்த இடத்துல எனக்கு நடக்கிறது தான் கைஸ் அந்த போரிங்காக இருக்கு. சரி அதெல்லாம் இப்போ நான் பண்ண போதும் இல்லை. பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் பார்த்துன்னு காட்டுது. இது எக்ஸ்பேண்ட் பார்த்தா பிக் சாயில் பிக். ஐயோ இதுவும் 2 ரீபர்த்ஸா. ரீபர்த் நம்பர் 2ல தான் இது கிடைக்குமா. இது கவ்வை விட மோசமாக இருக்கு. இதனால தான் பண்ணி எனக்கு பிடிக்கிறதே இல்லை. டர்ட் எவ்வளோ டர்ட் 5K. அப்போ இது என்னது லாங் புஷ்ஷே பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு நிமிஷம் 5.5K எதில் வேஸ்ட் பண்ணுறது. அந்த டர்ட்லேயே அதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். 5.5K டர்ட்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் மாதிரி போட்டுருவாங்க. இதான் இதுக்கு தான். இப்போ பாருங்க திருப்பி அங்கே வரைக்கும் நடக்கணும் கைஸ். அது ஒன்று தான் எனக்கு சரியான இருக்கு. பரவாயில்ல திருப்பி நடந்து போயிட்டு எடுத்துட்டு வரலாம். கோழிக்கெல்லாம் சாப்பாடு யார் போடுறாங்கன்னு தான் தெரியல. அது உள்ள ஃபீடர் இருக்கா. சரி சாரி கைஸ். எனக்கு தெரிஞ்சு 50K அடிச்சுட்டு இருக்கோம். 62Kவா சூப்பர் கைஸ். நினச்சதை விட அதிகமாக அடிக்கிறோம் போல. எவ்வளோ காசு போனாலும் நீங்களே யோசிங்க. நம்ம நிறைய காசு சேர்த்து வச்சுட்டு போகிறோம். டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இது என்னது இந்த ராக்ஸா. இந்த டர்ட் இப்போ வேணா அந்த டர்ட்டை மேலே முடிப்போம். ஃபென்சஸ் பக்கெட் இது. அப்புறம் இங்கே ஒரு ஹே. இது என்னது ஃபீடர். என்ன வயசு உள்ள ஒன்றுமே இல்லை. இல்லை எதுவுமே வைக்கலையே. இல்லை எதுவுமே காணும். ஒரே நிமிஷம் கைஸ். ஸோ திருப்பி வெல்கம் கைஸ். ஸோ வாங்க நம்ம திருப்பி அங்கே போகலாம். இல்லை 35K இருக்குது கைஸ். நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது டர்ட்டில். இந்த டர்ட்டில் போட்டு உல்ஃப்ஸா. இது வால்ஸா. என்ன கைஸ் இந்த இடத்துல ஏதோ தனியாக ஒன்று பண்ணுறாங்க. ஷெல்ஃபு ஸ்டாக் ஷெல்ஃப். ஸோ கைஸ் இப்போ பாருங்கள் நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு ஐ திங்க் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். எபிசோட் 1. எபிசோட் 2ல் பார்த்தீங்கன்னா மிச்சம்லாம் நம்ம போடலாம். ஸோ எபிசோடு 1 பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வர இந்த மார்னிங் வரைக்கும். சரி
இந்த மார்னிங் வரைக்கும் நம்ம பண்ணலாம் கைஸ். இந்த மார்னிங் முடிஞ்சோடனே நம்ம இந்த எபிசோட முடிச்சிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் தான் கண்டினியூ பண்ணேன் ஒர்க்கை. ஆஹா 100,000K. இப்போ பாருங்கள் ஃபுல் ஆரஞ்சு ட்ரீலாம் காலியாக போகுது. எல்லா ஆரஞ்சு ட்ரீயுமே வைக்க போகிறேன். அவ்வளோதான் கைஸ், ஆரஞ்சு ட்ரீயே வச்சுட்டேன். 1K/s கைஸ். அப்பாடி என்னது லெமன் ட்ரீயா வச்சு வாங்குறாங்க என்ன? ஆப்பிள் ட்ரீவை சொன்னாங்க, சரி எப்படியோ 10K சம்பாதிச்சு வச்சோம். அப்புறம் அந்த ஆரஞ்சு ட்ரீ சொன்னாங்க 20K வச்சோம். லெமன் ட்ரீன்னு ஏதோ புதுசாக சொல்கிறாங்க. ஸோ மார்னிங் கைஸ் அதுக்குள்ளே வாங்க, அந்த மொத்த காசு எப்படியா செலவு பண்ணிட்டு போயிடலாம் அதுக்குள்ளே. ஸோ மார்னிங் கமான். சரி மொத்த காசு செலவு ஆகிற வரைக்கும் பண்ணலாம் கைஸ். வாங்க செலவு பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு. இது எவ்வளோ 30K சொன்னாங்களா? 54Kவா? 38K. அப்படின்னா நம்ம அங்கே போயிடணும். இப்போ 29K இருக்குது கைஸ். இதை எதில் வேஸ்ட் பண்ணுறதுன்னா சுத்தமாக புரியல. சரி லாஸ்ட் ஒரு வாட்டி பண்ணலாம் கைஸ். எனக்கு இந்த கேம் விளையாடணும் போலே இருந்துகிட்டே இருக்கா தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் லாஸ்ட் 69.7K. இது ஃபுல்லாக காலி பண்ணிட்டு எபிசோட உண்மையாக முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா ரொம்ப லாங்காக போனால் உங்களுக்கும் பார்க்க போர் அடிக்கும்னு எனக்கு புரியுது, அதான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இங்கே தான் நினைக்கிறேன். அதில் தானே எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்க எவ்வளோ சொன்னாங்க? 50Kவா? அப்போ இது வேணாம். இங்கே ஏதோ நான் ஒரு 12K ஏதோ பார்த்தேன். வேணாம் 50K பண்ணிட்டு போயிடலாம். லாக்ஸ், பேரல்ஸ், ஸ்டேபிள் பேஸ், அவ்வளோதாங்க கைஸ். இப்போ வரைக்கும் எனக்கு 1K கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. 1K கண்டிப்பாக எதுவும் இல்லை சைஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிவுக்கு வருது. அடுத்த எபிசோடில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் கைஸ். பாய்.